வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கேன்வா ஆப்ல ஒரு போஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இது என்ன மாதிரி போஸ்ட்னா, என்னோட ஃப்ரெண்டு அவங்க வீட்ல இருந்து தையல் மிஷின் வச்சு பழைய ட்ரெஸ் எல்லாம் தச்சு தர போறத எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்காக ஒரு இமேஜ் ரெடி பண்ணித்தாங்க. ரொம்ப டெக்கரேஷன்லாம் வேணாம். அவங்களுக்கு தமிழ் எல்லாம் படிப்பாங்க, ஆனா எழுத வராது. சிம்பிளா ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா, அதை நாங்கள் கடையில் கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறோம். ரொம்ப டெக்கரேஷன்லாம் கூட வேணாம் சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கேன்வா ஆப்பில் ரெடி பண்ணி தரேன். என்னாலையும் அந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுறேன். ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கேன்வா ஆப்பில் அந்த ஒரு போஸ்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு கரெக்டாக யோசிக்கும் பொழுது இதையே ஒரு வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணா என்ன போல தெரியாத இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். கேன்வா ஆப்ல சிம்பிளா ஒரு போஸ்ட் நாமளே எப்படி எடிட் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட். எடுகோஸ்ட்ல என்ன இருக்கு? ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் மார்க்கெட்டிங், பேசிக்ல இருந்து வீட்டில் இருந்தே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். எஜுகோஸ்டோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கேன்வா ஆப் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் கேன்வான்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல கேன்வா ஆப் வரும், அதையே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. என்னோட ஃப்ரெண்டு வாய்ஸ் மெசேஜாக சொல்லியிருந்தேன். அவ்வளோ விஷயத்த நான் டைப்பிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேன்வா ஆப்பில் போயிட்டு என்ன எழுதணும் அப்படின்றத விட இந்த மெசேஜ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த மெசேஜை இங்கேயே அப்படியே பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இப்போ கேன்வா ஆப்பை உள்ள போகலாம். கேன்வா ஆப் யூஸ் பண்ணும்பொழுது நெட் ஆன்ல இருந்தால் மட்டுமே ஆப் யூஸ் பண்ண முடியும். கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணது ஃபர்ஸ்ட் பேஜ் இது போல தான் இருக்கும். இதில் இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் மோர்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். லேட்டாக இது போல தான் உங்களுக்கு அப்படியே மற்ற இமேஜஸ்லாம் ஷோ ஆகும். இதில் நிறைய ரேஷியோலாம் இருக்குது. நமக்கு எந்த ரேஷியோவில் நம்ம போஸ்ட் ரெடி பண்ண போகிறோமோ அதை எடுத்துக்கலாம். நான் ஃபோன் வால்பேப்பர்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்ட பிறகு தான் நமக்கு அடுத்த பேஜே ஓப்பன் ஆகும். ஏன்னா நெட்டு ஆனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேன்வாவை யூஸ் பண்ணவே முடியும். இப்போ இது போல் ஆப்ஷன்லாம் இங்கே வரும்பொழுது நிறைய இது போல் இமேஜஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு எந்த இமேஜ் நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரீனை மேலுக்கு தள்ளிக்கிட்டே போனோம்னா நமக்கு நிறைய இமேஜ் எல்லாம் இருக்கும். இதில் ப்ரோன்னு இருக்கிற ஆப்ஷன்லாம் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் அமௌண்ட்டை பே பண்ணி தான் நம்ம ரெடி பண்ண முடியும். ஃப்ரீயாகவே இருக்கிறது எதுவுமே சைட்லலாம் எந்த ஒரு எழுத்துமே இல்லாமல் இருக்கும். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு, நான் இதையே செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜ் மேலே இப்படி டச் பண்ணதுமே இந்த இமேஜ் போல் லோடிங் ஆகிட்டு இந்த இடத்துக்கு செட் ஆகிடும். ஸ்க்ரீனில் இமேஜ் வந்தாச்சு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறதுக்காக அந்த லெட்டர்ஸ் மேலே டச் பண்ணோன்னா டெலிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோன்னா இது போல் எம்டியாக மாறியாச்சு. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கிறத இங்கே அப்படியே நான் பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் பேஸ்ட் பண்ணால் அது போல் அப்படியே ஃபுல்லாக வராது. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக
நம்ம ஒரு ஒரு 2 லைனு அதுக்கேத்தபடி நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஷாலு கிரியேஷன்ஸ்னு இருக்கிற அந்த லைனை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணி மறுபடியும் கேன்வா ஆப் உள்ள வந்ததும் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுல 3வதா இருக்கிற டீன்னு இருக்கிற அந்த ஆப்ஷன், அதாவது டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ் இது போல வரும். ஆட் எ ஹெட்டிங்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணதும் இது போல ஸ்கிரீன்ல வந்துடும். இப்போ நம்ம இந்த பட்டன் அழுத்தினோம்னா, எரேஸ் பட்டன் அழுத்தினோம்னா அது எல்லாமே எரேஸ் ஆயிட்டு நம்ம காப்பி பண்ண அந்த எழுத்தை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு இது போல லெட்டர்ஸ் இங்க பேஸ்ட் ஆகியாச்சு. இது நம்மளுக்கு எங்க வேணுமோ அதை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். லைன் ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் ஆட் பண்றதுக்காக கேன்வாவை மினிமைஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போயிட்டு அடுத்த லைன் காப்பி பண்றோம். ஓல்டு கிளாத் ஸ்டிச்சிங் சென்டர் லைனை காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை மினிமைஸ் பண்ணிட்டு கேன்வா ஆப் உள்ள போயிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஆட் எ ஹெட்டிங்னு இருக்கிற ஆப்ஷனை டச் பண்ண உடனே அதன் பிறகு எரேஸ் பட்டன் அழுத்தின உடனே நம்ம அங்க காப்பி பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே இங்க இமேஜ்ல ஆட் ஆகிடும். இமேஜ்ல லெட்டர் ஆட் ஆகியாச்சு. இது போலதான் சைஸ்ல இருக்கும். இப்போ இந்த சைஸ் எப்படி கம்மி பண்ணலாம்னா, இது அவுட்லைன் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க. இதுல கீழே 2 டாட் மாதிரி இருக்கும். இந்த டாட் அல்லது இந்த டாட்டை நம்ம டச் பண்ணோம்னா நமக்கு ஸ்கிரீன்ல இது போல ஆகும். இப்போ இந்த டாட்டையோ அல்லது இந்த பக்கம் இருக்கிற இந்த டாட்டையோ டச் பண்ணிட்டு அப்போ நமக்கு லெட்டர்ஸ் கொஞ்சம் சின்னதா மாறும். இந்த லைன் இது போல பாக்ஸ் போல இருக்கு. இதை ஒரே லைனா மாத்தணும்னா இந்த 2 பக்கத்துல நடுவுல இது போல சின்ன சின்ன கோடா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கிற கோடை நம்ம அப்படியே விரல்களால இழுத்தோம்னா அந்த லைனை ஒரே லைனா வந்துடும். இது போலதான் லெட்டர்ஸ் எல்லாமே பாக்ஸ் போல இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அது போல நீளமா வச்சுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த லெட்டர்ஸ் வேணுமோ அங்க ஆட் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ்க்கு கலர் கொடுக்கணும். அதுக்காக கீழே இருக்கிற ஆப்ஷன்ல ஏ கலர்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணணும். இது போல ஆப்ஷன் வரும். இந்த கலர் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணும்போது இது போல நிறைய கலர்ஸ் வரும். ரவுண்ட் போட்டு பிளஸ்ன்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணீங்கன்னா இது போல பாக்ஸ் போல வந்துட்டு லைனா கீழே இருக்கிற கலர்ஸ் மேல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்தா கலர்ஸ் மாறிட்டே இருக்கும். இந்த லெட்டருக்கு நான் ஒயிட் கலரை தான் வைக்க போறேன். அதனால ஒயிட்ல அந்த கார்னர் வரைக்கும் நான் எடுத்துட்டு போயிட்டு வச்ச உடனே இது போல வந்தாச்சு. இப்போ இந்த லெட்டரை போல்டா காட்டுறதுக்கு பின்ற ஆப்ஷனை டச் பண்ணாதான் இந்த பியை டச் பண்ணதுமே அங்க மேல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற லெட்டர் போல்டா ஆயிடும். இப்போ அடுத்தது எஃபெக்ட்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இது போல நிறைய ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ அதை எடுத்துக்கோங்க. அவுட்லைன் இருக்கிற இந்த ஆப்ஷனை டச் பண்ணாதான் இது போல கோடு போல வரும். அந்த கோடை ஃபில் பண்ணிட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ற அந்த கிரே கலர் எடுத்துட்டு பிளாக்கே நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லெட்டர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. மறுபடியும் அவுட்லைன் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு அந்த பிளாக்கை நல்லா ஃபுல் கோடு இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த லெட்டர்ஸ் எப்படி ஆயிடுச்சு. இப்போ இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் ஒன்னொன்னா நீங்க செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் இது போலலாம் நான் எதையும் இப்போதைக்கு நான் சேஞ்ச் பண்ணல. உங்களுக்கு வீடியோல இது போல ஆப்ஷன்லாம் இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு ஆப்ஷனா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ல ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை டச் பண்ணும்போது இது போல நமக்கு ஒரு கோடு இங்க ஷோ ஆகும். இந்த கோடை நம்ம விரலாலே இழுத்தோம்னா அங்க மேல இருக்கிற லெட்டர்ஸ் சின்னதா வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம், அல்லது பெருசா வேணும்னா நம்ம ஸ்கிரீனுக்கு ஏத்தது போல நம்ம பெருசு சின்னது அது போல மாத்திக்க முடியும். ஃபர்ஸ்ட் லைன் லெட்டர்ஸை கலரா மாத்தியாச்சு. அதே போல செகண்ட் லைனுக்கும் ஃபர்ஸ்ட்ல எப்படி கலர்ஸ் எல்லாம் கொடுத்தோமோ அதே போலதான் கலர்ஸ் வேற வேணும்னா நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இது போல உங்களுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் நீங்க இந்த இமேஜ்ல ஆட் பண்ண முடியுமோ அது போல ஆட் பண்ணிட்டே வரலாம். ஆனா பெரிய எழுத்தா பண்ணோம்னா அது ரொம்ப குட்டி குட்டியா மாறிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் சென்டென்ஸா எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே அவுட்லைன் நம்ம அந்த லெட்டர்ஸ்க்கு மாத்துறதுக்கு இது போல எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆப்ல நம்ம போறோம்னா எல்லா ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னே நமக்கு தெரியும். இன்னொரு ஆப்ஷன் இதுல இருக்கு. டெக்ஸ்ட் ஆப்ஷனை டச் பண்ணா ஆட் எ ஹெட்டிங்கிற ஆப்ஷனை தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆட் எ ஹெட்டிங்க்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே வரும்பொழுது இது போல ஆப்ஷன்லாம் இருக்கும்.
இதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஃப்ரீயா இருக்கிற ஆப்ஷனை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ல நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த எழுத்துக்களை எரேஸ் பட்டன் வச்சு அழிச்சிட்டு நாம என்ன லெட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ரெடி ஆகியாச்சு. எல்லா விஷயத்தையும் இந்த இமேஜ்லயே ஆட் பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸ் கலரும் கொடுத்தாச்சு. வேற எந்த ஸ்டிக்கர்ஸையும் ஆட் பண்ணல. இதுவே சிம்பிளாவே போதும். எல்லா லைன்ஸும் கரெக்டா இருந்துச்சுன்னா மேல இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணா டவுன்லோட்னு ஆப்ஷனை டச் பண்ணதும் மறுபடியும் இன்னொரு டவுன்லோட்னு கேட்கும். இந்த டவுன்லோடு நம்ம கொடுத்தோம்னா இது போல அலையலையா வந்து அந்த ஸ்கிரீன் வரைக்கும் ஃபுல்லாவே நமக்கு டவுன்லோட் ஆகும். அது வரைக்கும் இதே பேஜ்ல வெயிட் பண்ணி பிறகு இது போல ஷேர் ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். வாட்ஸ்அப், டெலகிராம், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இது போல எந்த மீடியால நீங்க ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல கேன்வா ஆப்ல ஒரு சிம்பிளான இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு போஸ்ட் எப்படி சிம்பிளா ரெடி பண்ணலான்றத பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.